அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு. விவசாயத் துறையின் நமது மக்களின் தேவைகளும் மிகவும் அதிகமாகிக் கொண்டு வரும் இந்த வேளையில், இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிகவும் தரமான, மிகவும் பாதுகாப்பான, அதே சமயத்தில் மிகவும் லாபகரமான பிசினஸாக இந்த அக்ரிகல்ச்சரை மாற்றுவதற்கான முயற்சியில் ஆரா பயோடெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் மிகுந்த முயற்சி எடுத்துக் கொள்கிறது. நியர்லி 350 ப்ராடக்ட்டுக்கும் அதிகமான ப்ராடக்ட் இது அனைத்தையும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரமான முறையில் தயாரித்து விவசாயிகளுக்கு எங்களது டீலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலம் சப்ளை செய்து வருகிறோம். இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றை பற்றியும் நமது நண்பர்கள், உங்களுக்கு நமது விவசாய நண்பர்கள், விவசாயத்தில் டீலர்ஸுக்கு உதவியாக இருக்கின்ற நமது ஆலோசனை வல்லுநர்கள், நமது நிறுவனத்தின் ஆலோசனை வல்லுநர்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் அதன் கேட்டகரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆராபாய் டெக்னாலஜிலேருந்து விவசாய தேவையான பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட், லிக்விட் ஃபெர்டிலைசர், ஆர்கானிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்டு மைக்ரோநியூட்ரியன் எல்லாமே கிடைக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆர்கானிக்ல வந்து சூத்ரா, அந்த சூத்ராவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சீஃபீட் கண்டென்ட் அண்ட் என்பிகே, மைக்ரோநியூட்ரியன், செகண்டரி நியூட்ரன் அண்ட் பைட்டோ ஹார்மோன் சொல்லக்கூடிய சைட்டோகைன் பிளஸ் ஜிபர்லிக் ஆசிட்லாம் கலந்துருக்கு. ஸோ வந்து இது எல்லா ஆல் கிராஃப் ஆல் ஸ்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார். சூத்ரா பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணணும்னா லிட்டருக்கு 2 to 5 ml வரையும் வந்து இது ஸ்ப்ரே பண்ணலாம் சார். கீழே வந்து ட்ரிப்பில் விடுற மாதிரினா ஏக்கருக்கு 2 லிட்டரு ரெக்கமெண்டேஷன். ஸோ ஆல் ஸ்டேஜ் ஆல் கிராப் என்ன பயிரும் யூஸ் பண்ணலாம் சார். ஸோ சூத்ரா கொடுக்கும் போது என்னன்னா மண்ணுடைய வளத்தையும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணூட்டங்கள் அதிகப்படுத்தும். ஸோ மண்ணோட வளம் வந்து நல்லா இருக்கும் சார். எக்ஸாம்பிள் வந்து இப்போ வாட்டர் மில்லி கிராப் இருக்குதுன்னா 10 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே வந்து செடி வளர்ச்சி வரணும்னா நம்ம சூத்ரா 2 லிட்டர் கொடுக்கலாம். இல்லை, அடுத்து வந்து யூமிக் சால் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ யூமிக் சால் என்னென்னா லிக்விட் 100% வாட்டர் சாலபிள் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. யூமிக் சால் பார்த்தீங்கன்னா யூமிக், ஃபல்விக் ப்ளஸ் வந்து மைக்ரோநியூட்ரியன் எலமெண்ட்ஸ் தேவையான நமக்கு 17 வகையான எலமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுகிறது யூமிக் சால். ப்ளஸ் இது என்னென்ன ஸ்டேஜ்னா ஆல் கிராஃப்ட் கொடுக்கலாம், ஆல் ஸ்டேஜ். கீழே வந்து நம்ம ட்ரிப்ளனும் ஏக்கரே 2 லிட்டர் ட்ரிப்பில் கொடுக்கலாம். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 to 5 ml வரையும் நம்ம கொடுக்கலாம் சார். மெயினாக வந்து யூமிக் என்ன ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரூட் நல்லா டெவலப்மெண்ட். கீழே வந்து கீழே கொடுக்கலாம், ட்ரிப்பில் கொடுக்கலாம். ஸோ அதே வந்து நம்ம வெட்டபிள் பவுடர் கூட இருக்குது. ஸோ யூமிக் டால் அது வந்து நீங்கள் சாயில் அப்ளிகேஷன் ஃபெர்டிலைசர் கூட மணல் கூட கலந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அமிகா சார். அமிகா பார்த்தீங்கன்னா அமிகா என்னன்னா பொட்டாசியம் அண்ட் அமினோ ஆசிட் காம்பினேஷனில் இருக்குது. பொட்டாசியம் வந்து 46% ப்ளஸ் அமினோ ஆசிட் வந்து 10% இருக்குது சார். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு வந்து நல்லா அதிக வெயிட் வரணும், நல்லா சைஸ் வரணும், ஏக்கருக்கு 1 லிட்டர் நீங்கள் வந்து அமிகா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மேலே ஸ்ப்ரே பண்ணலாமா, மேலே வந்து 2.5 மில்லி ஸ்ப்ரே பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து வாட்டர்மெலன், மஸ்க் பிளான் வந்து நீங்கள் ட்ரிப்பில் ஒரு 45 டேஸ் ஒரு ஆவரேஜாக 1 கிலோ 1.5 கிலோ வந்த பிறகு நீங்கள் அமிகா வந்து கீழே ஃபெர்டிலைசர் வந்து அப்ளை பண்ணலாம் சார். மேலே ஸ்ப்ரே பண்ணுறது வந்து 2.5 மில்லி யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து கிராஃபிக். ஸோ கிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் 100% அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட் என்னன்னா எல்லாருமே தெரியும். அமினோ ஆசிட் வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ண என்னன்னா ஸோ சைடு பிரான்ச்சஸ், துளிர் விடுறது, பூக்கள் அதிகப்படுத்தும், காய்கள் அதிக பிடிக்கும். ஸோ அதுமாரி ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய நம்ம கிராஃபிக் 100% பியூர் அமினோ ஆசிட் சார் நம்மளுக்கு. ஸோ நல்லா தேன் மாதிரி, அது உள்ள பார்த்தீங்கன்னா தேன் மாதிரியே இருக்குங்க. ஸோ சரியான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் சார் நம்மளுக்கு. ஸோ ஃப்ளவரிங் ஸ்டேஜில் அதிகமாக கொடுக்கலாம். நீங்கள் ஃப்ளவரிங்லாம் அதிகமான பூ எடுக்கிறது, அதிகமான பிஞ்சு எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம கிராஃபிட் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து மயாஜால் பார்த்தீங்கன்னா OS டெக்னிக்கல் 2%. ஸோ ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் சீக்கிரமாக தாவரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவமைப்பில் வந்து தயாரிச்சுக்கிறாங்க நம்மளுடைய மயாஜால். ஸோ வேறு எந்த நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அதிகமாதிரியான பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன மயாஜால் பார்த்தீங்கன்னா ஏபைட்டிக் ஸ்ட்ரெஸ், ஸோ அதிகப்படியான பூக்கள் உதிர்தல், காய்கனிகள் கீழே உதிர்தல், அதுமாரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் வந்து மயாஜல் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் சார். அடுத்து கீழே ட்ரிப்பு வந்து ஏக்கருக்கு 1 லிட்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏபைட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸால் வரக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே தாவரங்களுக்கு இதை வந்து ரெக்கவரி பண்ணு சார் மயாஜால். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்து மயாஜால் அடுத்து பார்க்கலாம் ஆராஜிப். ஸோ ஆராஜிப் என்பது வந்து ஜிப்ரலிக் ஆசிட் 0.001% இருக்குது. ஸோ இது எல்லாருமே தெரியும். நம்மளுடைய கணுவிடைகள், பிரான்ச் சைடு பிரான்ச்சு, துளுர்கள் அதிகப்படியான துளுர்கள் விடும். ஸோ அதேமாரி மஸ்க் மிலான், வாட்டர் மிலான் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக காய் ஊறணும், சைஸ் வரணும், நல்லா காய் ஃபார்மர் சொல்லுவாங்க காய் நல்லா சைஸ் வரணும் சார் சொல்லுவாங்க. ஸோ அந்தமாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சிக்கு வந்து ஏக்கர் 1 லிட்டர் ட்ரிப்பு மூலிமா கொடுக்கலாம். ஸோ மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரினா
2.5 மில்லியன் லிட்டருக்கு பெர் மேன் மாலை எல்லா கெமிக்கல் கூட இன்சைட் சைடு ஃபங்கி சைடு எல்லா கெமிக்கல் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆக்டான். ஸோ ஆக்டான் வந்து இன்ஜெக்ஷன் மருந்து டப்பா மாதிரியே இருக்கும். நிறைய பேர் விவசாயி வந்து அந்த இன்ஜெக்ஷன் டப்பா தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்டான். ஸோ ஆக்டான் என்னன்னா ஒரு நேனோ டெக்னாலஜியும் ஃபீச்சர் பிளான் க்ரோத் ப்ரோமோட்டர் செய்ய எல்லா தாவரத்துடைய செடி வளர்ச்சி கிளைகள் அண்டு துளிர் விடுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். 50 லிட்டருக்கு 10 ml. ஸோ ஏக்கருக்கு 100 லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னா 20 ml 20 ml நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். சரிங்களா. அடுத்து வந்து நம்ம லிக்விட் ஃபார்ம் G2 பயோஸ்டிமுலன்ஸ் பற்றி பேசிட்டோம். அடுத்து வந்து நம்மளுடைய குருண வடிவத்தில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெண்டாகோரோ. ஸோ பெண்டாகோரோ வந்து பார்த்தீங்கன்னா குருண வடிவத்தில் 100% நீரில் கரையும் வடிவமுள்ள வந்து தயாரிக்கப்பட்டது தான் பெண்டாகோரோ. மற்ற கம்பெனியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைக்கும் போது கரையாது. ஸோ நம்மளுக்கு வந்து செடிமேஷன் வந்து எதுவுமே நிற்காது. 100% தண்ணியில் கரைக்கும் போது கீழே செக்மெண்ட் எதுவுமே வராது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு தண்ணியில் வந்து சர்க்கரை போட்டு கலக்கிறோன்னா கீழே எதுவுமே செடிமேஷன் நிற்காது. அது மாதிரி தான் நம்மளுக்கு பெண்டாகோரோ வாளி குருணை. ஸோ வந்து இந்த குருணை வந்து வெஜிடபிள் செல் நெல் பயிர் காய்கறிகள் பூக்கள் எல்லா பயிருமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ட்ரிப்பிளையும் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து உரத்து கூட வந்து கலந்து ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கூட மிக்ஸ் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் எல்லா பயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பேடி கொடுக்க போகிறீங்கன்னா 10 to 30 டேஸ்க்குள்ளே 30 நாள் பயிர் தூர் கட்டும் பருவத்தில் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வேர் வளர்ச்சியும் அண்டு சைடு பிரான்ச்சஸ்லாம் வந்து நல்லா அழகாக வரும் சார். நல்லா ஒரு தூருக்கு ஒரு 70-80 தூர் வந்து கட்டுற மாரி வரும். ஸோ அதேமாரி ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டாகோரோ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏக்கருக்கு 5 to 10 கிலோ வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. இது பெண்டாகோரோ முடிஞ்சிருச்சு. அடுத்து குருண வடிவத்தில் வந்து ஆராக்கால் இருக்குது. ஸோ ஆராக்கால் என்பது வந்து நம்மளோட எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் சார். இது பார்த்தீங்கன்னா ஆராக்கால் என்னென்ன அதில் இருக்குதுன்னா சிலிக்கா மெக்னீசியம் கால்சியம் கார்பன். ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கலந்த ஒரு உரமாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ சிலிக்கா வந்து 70%. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சிலிக்கா வந்து 70%. இதை கொடுத்தீங்கன்னா என்னன்னா செடி அதிகமான செடி வளர்ச்சி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கிராஃப் ஜாஸ்மின். அந்த ஜாஸ்மின் வந்து நல்லா அதிகப்படியான பிரான்ச்சஸ் பூக்கள் அதிகமாக வரும்னா நல்லா பூக்கள் வந்து ஒயிட்னஸ் நல்லா டார்க்னாக வரும்னா நம்ம ஆராக்கால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆராக்கால் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்னா உரம் கலக்கும் போது ஏக்கருக்கு வந்து 5 to 10 கிலோ தாராளமாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் செடி கொடி வந்து வளரவில்லை சார், இந்த கொடியே வளரல அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஆராக்கால் உரத்தோட கலந்து போட்டிங்கன்னா நல்லா அதிகப்படியான வளர்ச்சி செடியோட பிரான்ச்சஸ் நல்லா அதிகமாக பிரியும் சார். சரிங்களா. எக்ஸாம்பிள் ஆராக்கால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் மார்க்கெட்டில் அதிகமாக போகும். ஸோ ஃப்ளவர் கிராப் ஜாஸ்மில் வந்து நல்ல பச்சையம் பிடிக்கும் ப்ளஸ் வந்து அதிகப்படியான தூர் கட்டுறது ப்ளஸ் வந்து நல்ல சைடு பிரான்ச்சஸ் அரும்பு மொட்டு நிறைய பூக்கும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்களே விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆராக்கால் அவ்வளோ எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்தி பாருங்கள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல். ஸோ க்ளோ ஜெல் நம்ம ஆராபைட்டோன்றது க்ளோ ஜெல் சீஃபீடு கலந்து மட்டும் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாமே கலந்துடும். ஸோ ஜெல் டைப்பில் இருக்குது. இது 100% வாட்டர் சாலபிள் ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப்லேயும் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் உரத்தில் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம், மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 1 kg நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய டோட்டல் ஒரு தாவருக்கு தேவையான எலமெண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்டன் மேக்ரோ நியூட்டன் செகண்டரி நியூட்டன் அண்டு அதுக்கு தேவையான ஒரு மெட்டாபாலிசம் எல்லாமே கொடுத்தீங்கன்னா செடியுடைய வேறு வளர்ச்சி தண்டு அமைப்பு இலை அமைப்பு அதோடைய இலைத்தோடைய மைக்ரோகாண்டி பச்சையம் அதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். அதெல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். ஜெல் ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். வடல்மெலன் பார்த்தீங்கன்னா வடமெலன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 5 to 10 கிலோ வரையும் தாராளமாக கொடுக்கலாம் சார். சரிங்களா. இப்போ நான் சொன்னது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா 100% ஆர்கானிக் ப்ராடக்ட். நம்மகிட்ட FCO G2 ஃபோம் எல்லாமே வாங்கி வச்சுக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் பண்ணுறவங்க தான் பண்ணுமா கிடையாது, ஆர்கானிக் பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ இன்ஆர்கானிக் ரசாயன முறையில் பண்ணுறவங்க கூட நீங்கள் அனைத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரசாயன பொருளும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை வந்து கெட்டு போச்சு. மண்ணில் வந்து ஒரு நுண்ணுயிர் ஒரு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் பாக்டீரியா பூஞ்சாலம் நன்மை செய்யக்கூடிய எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ண போது அதோடைய மண் வளத்தையும் மண்ணோட வளத்தையும் நல்லா மண்ணில் வரைக்கும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா பூஞ்சானங்கள் அதெல்லாம் நல்லா வளர்ந்து வேருக்கு நன்மை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா
அது கூட வேன் கூட நம்ம கிட்டே இருக்குது. அதுமாரி பயன்படுத்தி பார்க்கும்போது மண் வளம் நல்லா இருந்தாலே நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் வந்து அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் சார். சரிங்களா? ஸோ நம்மளுது பயோ ஸ்டிமுலேஷன் ஆர்கானிக் ப்ராடக்ட் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணீங்க. சூத்ரா, யூமிக் சால்ட், மாயாஜால், கிராஃபைட் எல்லாமே அடுத்து பக்கெட்டில் கிடைக்குது. பெண்டக்ரோ, ஆராக்கால், குளோஜெல் இதெல்லாம் நீங்கள் அனைத்தையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மகசூல், ஒரு செடியோட மாற்றங்கள் கண்கூடா நம்ம பார்க்கலாம். எதோ இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சேல்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் பார்த்துன்னு இருக்கேன் சார். சரிங்களா? என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா 75 48 84 53 60 சார். இந்த நம்பர் நீங்கள் எப்போதுமே எனக்கு கால் பண்ணுங்கள். என்ன ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆல் கிராப் இப்போ எக்ஸாம்பிள் பேடி, சுகர் கேன், கரும்பு இல்லை வாட்டர்மெலன் எந்த ஜாஸ்மின் பூக்களோ எந்த பயிர் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. அடுத்த செகண்டில் உங்களுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே, நன்றி சார்.